வணக்கம். வெளிநாட்டிலலாம் பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மீட் பண்ணும்போது யாருன்னே தெரியாது, அறிமுகமே இருக்காது. ஹாய், குட் மார்னிங், ஒரு ஸ்மைலிங். எங்கே யாரை பார்த்தாலும் ஒரு ஸ்மைல், ஜஸ்ட் அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. ஆனால் நம்ம இடத்துல தெரிஞ்சவங்களே, ரொம்ப நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களே இருந்தால் கூட அந்த முகத்தை கடுன்னு வச்சுக்கின்னு அந்த ஸ்மைல் பண்ணுறதுக்கு கூட ஸ்மைலிங்னா எத்தனை கிலோ, என்ன கிலோ அப்படின்னு கேட்குற மாதிரி மனசளவில் அவங்க இருப்பாங்க. ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணலாம், ரொம்ப திக்னஸாகவும் இருக்கும் அந்த ஸ்மைல் பண்ணும்போது. ஆனால் முகத்தை கடுன்னு வச்சுட்டு இருக்கும்போது ஒரு நெருங்கி ஒருவர்கள்ட்ட, அப்பா அவர் சரியான சொல்லுமூஞ்சி, அவங்கக்கிட்ட நம்ம போகவே முடியாது, பேசவே வேண்டாம், தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கனெக்ஷன் ரொம்ப அந்தளவுக்கு திக்காக இருக்காதுங்க. அதோட நம்ம ஒரு ஸ்மைல் பண்ணிடலாம். பிரச்சனைகள் வரும்போது கூட நம்ம மனசளவில் அதை ரொம்ப டென்ஷனாக எடுத்துக்காமல், கடுகடுன்னு இருக்காமல், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாகவே எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு தெரியாத நபர் வீட்டுக்கு வரும்போது கூட அவங்கள நம்ம எந்த அளவுக்கு, ரொம்ப தெரியாத நபர் வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரிசப்ஷன் ஹால் வெளியவே வெயிட் பண்ண வச்சு என்னங்க ஒரு ஸ்மைலிங்காக கேட்கலாம், தப்பு இல்லைங்க. எல்லாருக்கிட்டையுமே நம்ம ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடவே ஹேண்டில் பண்ணிக்கணும். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கான்வர்சேஷன் இருந்தால் கூட ஒரு ஸ்மைலிங்கோடு போயிட்டால் அந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டில் பிரச்சனைகள் வரும்போது கூட நம்ம கடுகடுன்னு கோவத்தை கொட்டி அங்கே அழுது தீர்த்து அந்த இடத்துல வேண்டாம். அது ஒரு மனசளவில் ஸ்மைலிங் வச்சுக்கின்னு நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம், எப்படி அதை நம்ம நல்ல ஒரு சொல்யூஷன் எடுக்கலாம். வரவங்ககிட்டையும் சரி, நம்ம தெருவில் யாருன்னா பார்க்குறவங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணாலும் ஒரு ஸ்மைலிங்கோட ஒரு அழகாக ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போயின்னே இருக்கலாங்க. நம்ம அதுக்காக ஒரு கடுகடுன்னு முகத்தை வச்சுன்னு சிரிப்புன்னா என்னன்ற மாதிரி, லாஃப் இஸ் த யூனிவர்சல் லாங்குவேஜ்னே சொல்லுவாங்க. ஒரு எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஒரு ஹலோ சொல்லிவிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அது நம்ம கடுகடுன்னு முகத்தை வச்சுக்கின்னு அவங்க ஒரு சரியான உம்னாமூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே மீட் பண்ணாலும் யாரை பார்த்தாலும் ஒரு ஸ்மைல் பண்ணலாங்க. அது ரொம்ப நல்லது தான். உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நண்பர்கள், நம்ம எங்கே வழியில் பார்க்குற ஒரு ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் ஒரு ஹலோ, ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடலாங்க. அது ரொம்ப நல்லது தான் அது.